இருக்கிறார்கள். ஒரு மனிதமான ஒரு மனித வளர்ச்சி சொந்தமாக அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பேசின பேஷன்ஸ் எல்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி ரொம்ப நிகழ்ச்சி வந்தது. அவங்களுடைய அனுபவம் தைரியமா இந்த பேஷன்ஸை பாராட்டணும். ஏன்னா அந்த தைரியம் உங்களுடைய நிலைநாடுறது முக்கியமான காரணம். நீங்க அப்செட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த உலகத்துல சின்ன வியாதிகள் இருக்குது. ரொம்ப பயம் ஏற்படுற ஒரு வியாதியே இந்த கேன்சர் தான். அதுக்கு நல்ல காரணம் சினிமாவில் ஆரம்பிச்சு அது ரொம்ப பெருசு கொண்டு அந்த கேன்சருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. நிறைய போயிடுச்சு, எப்படி கிளியர் ஆகிருக்காங்க அப்படின்னு தெரியுது. நான் இன்னும் டாக்டர் ராஜ்கிட்ட கேட்டேன். கீழே கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குன்னு அப்படின்னு. அட்வான்ஸ்டு காலத்துல இருக்கு, ரொம்ப டெஸ்ட்ல அதோட காமிச்சு எல்லாம் அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்காங்க. ஒரு ஒரு கேமரனுக்கு எப்படி சொன்னாங்கிறத அப்படி சொல்லி புரிய வச்சாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க வர பேஷன்ஸ் எங்கேயாவது போறாங்க அப்படிங்கிறது அதனுடைய சக்சஸ் ரேட்டு. பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் ஏதோ வளரணும்னு நினைக்கலாம், நிறைய பேஷன்ஸ் வரணும் அப்படின்னா மக்களுக்கு நிறைய நோய் ஆகுது. ஆனா அப்படி இல்லை, நோய் என்பது நிறைய தடுக்க முடியுது. சிஸ்டத்துல எத்தனையோ நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கரெக்டான ஹாஸ்பிட்டல் அங்க குணப்படுத்தின சக்சஸ் ரேட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பெரிய நிறைவாக அது இந்த ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் வந்திருக்குது. ஐஸ்வர்யா ஃபெசிலிட்டி சென்டர் ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டியாக இன்னைக்கு ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யா ஃபெசிலிட்டி சென்டர் இந்தியாவுக்கு பேசினா முதல் உணர்வு மாற்றம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பிஸ்லரி. இன்னைக்கு அந்த சினிமாவில் சார் பிஸ்லரி வாங்கிட்டு வந்து சார் எதுக்கு சார் ஏதாவது பண்ணி கொண்ட உங்களுக்கு சளி பிடிச்சி போகுது, இல்லைங்க சார் பிஸ்லரி மாற்றணும். அது பிஸ்லரியா இருக்காது, அது பிராண்டு வேறையா இருக்கும். ஆனா முதலாவது மாற்றம்னால அது பிஸ்லரி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னாலும் ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேற ஃபெர்டிலிட்டி சென்டர் கூட ஃபெர்டிலிட்டி சென்டர் பேர் ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த பேசுறது இது ரொம்ப கட்சியா நடக்க வேண்டிய ஒரு நிலா பேஷன்ஸ் எல்லாம் பேசுறதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இருந்தது. எனக்கு அவங்க முதல்ல பேசின ஒரு பேஷண்ட் பேரெல்லாம் எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வரல. எல்லாருமே டாக்டரை பத்தி பெரிய அளவுக்கு புகழ்ந்து பேசினாங்க, நிறைய பேர் அட்மிஷன் பண்ணாங்க. நான் ஒரு கேன்சர் பேஷண்ட் கியூர் ஆயிருந்து பேசணும், இன்னும் கூட பேஷண்ட் இருந்திருக்காரு, ரொம்ப சொல்லுவாங்க இருக்கேன் மாதிரிதான். ஆனா அப்படி இருக்கிற ஒரு பேஷன்ஸ் வச்சு படத்தினுடைய பயனாக்கள்லாம் பேசி ஐஸ்வர்யா கேன்சர் சென்டருக்கு வந்துட்டு போனது கூட ஆமாமா சொல்லுங்க அப்படின்னாங்க. அது மாதிரி நல்ல வசனத்துக்கு நடிகர்கள் காலத்தை இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் விஷயம் நான் எப்பவுமே சொல்லிடுவேன். இது சத்யராஜன் முகத்து மூலமா வந்திருந்தா அவங்களுக்கு சொந்தக்காரர் ரைட் வயசுதான். அதே மாதிரி என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் மனிதன் நான் என் மதத்தின் மூலமா வந்திருக்கேன். அதுதான் முக்கியமான எல்லாம் கடவுளாக ஆரம்பிச்சுன்னா தமிழக டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசல, நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம், நீங்க கேரக்டரையே தெரிஞ்சுக்க மாட்டோங்கிறத சொல்லி அது பயங்கர கேரக்டர் அது ரொம்ப வைரலாயிருக்கு. சிஎம்ஏ நிகழ்ச்சி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி காட்டினாங்க. அவ்வளவு அற்புதமாக அவ்வளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி பேசின ஸ்கூல் வாத்தியார் பிஎஸ்சியில படிச்ச எங்களுக்கு தெரியல, ரொம்ப அருமையா பேசினார். அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, அவர் சொன்னாரு நான் கவர்மெண்ட் ஆஸ்காலத்தில் படிச்சுட்டேன்னு சொல்லி அவரு பிஎஸ்சியில படிச்சார் அப்படின்னு. நான் கவர்மெண்ட் ஆஸ்காலத்தில் படிச்சது
70% கிடைக்கும் நினைக்கிறேன். அவர் ரொம்ப அது ஒரு மூணு விஷயத்தை சொன்னாரு. டாக்டர்ஸ் கம் என்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி ஆகிப்போச்சு. டாக்டர்ஸ் கம் என்ஜினியர், அதே மாதிரி டாக்டர்ஸ் கம் எம்பிஏ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வியாபார ரீதியாக நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் டெக்னிக்கலா வெறும் மருத்துவம் மட்டும் தெரியாம அது ஒரு என்ஜினியராகவும் இருந்தாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதை தெரிஞ்சுக்கிறது டாக்டருக்கு கொடுக்கறது கூட ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதுதான். ஏன்னா இன்னைக்கு இப்போ ஒரு கேமராமேன் இருக்காரு, மேடம் பேசுறாங்க டிவி ராசியில் பாபு சாரை பத்தி. இப்போ ஒரு கேமராமேன் இருக்காருன்னா அன்னைக்கு புரிதல் இருக்கும், இன்னைக்கு டிஜிட்டல். இன்னைக்கு வேற என்னென்ன விதமான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாச்சு, ட்ரோன் வந்துருச்சு, பலவிதமான கேமரா. நானும் ஒரு ஷூட்டிங் போட்டிலும் புதுசு புதுசா கேமரா பார்க்கலாம். அப்போ இந்த கேமராமேன் ஒரு நல்ல திறமையான ஒளிப்பதிவாளராக இருந்து ஒரு கற்பனை பலம் இருந்தால் மட்டும் பத்தாது, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா எதுவுமே ஹேண்டில் பண்ண தெரியாம ஒரு அளவுக்கு நடுக்க மட்டும் போகணும்னு இருக்கிறது. நாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்றீங்க, கொடுத்துருவாங்க, எந்த கேமராவில் எடுப்பாங்க, பிலிமில் எடுப்பாங்க, யூடியூப்ல எடுப்பாங்க, எதுல எடுப்பாங்க, நாங்க ஒன்றா மரியாதையா நடிச்சுட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அவங்கதான் அதையும் சரியா முடிக்கணும்னா லேவியில கனெக்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு இப்ப இந்தி படத்துல ஒரு இந்தி படம் கேட்டாங்க, நான் சொன்னேன் எனக்கு தமிழை தவிர எதுவுமே லாங்குவேஜ் தெரியாது சரியா. எனக்கு தெரிஞ்சதுல 1.5 லாங்குவேஜ் தான். ஒரு தமிழா அதை இங்கிலீஷ் ஒரு நிமிஷம் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன். 1.5 லாங்குவேஜ் தான் எனக்கு தெரியும். ஹிந்தி என்னால பேச முடியாது அப்படின்னா, இல்ல சார் நீங்க தமிழே பேசுங்க சார், லேவியை வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அதனால இனிமே தமிழோட அக்ரிமெண்ட் போடணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் நாங்கதான் நடிப்போம், இது நடிக்க கூடாது. போடுறது அந்த காலத்துல வேற விஷயம். அது அந்த எக்ஸ்பர்ட்டா பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹீரோ காட்டுறதுக்காக ஒரு கண்ணாடி இருக்கு, ஓடி ஹீரோ டை வச்சு அந்த கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள ஹீரோயின் காப்பாற்றுவார். வெளியே காலேஜில் இருக்க அரண்மனை திறந்துட்டு இருப்பாங்க, இந்த கண்ணாடி எடுத்து ஒரு சவுண்ட் ரெண்டெல்லாம் போட்டு உள்ள அப்படி ஒரு ஒரு ஹீரோ விஷயமா இருக்கும். அதுக்கு அதுக்கு ட்ரெயினிங். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா கண்ணாடி வரைக்கும் ஓடி வருவோம், அங்கிருந்து கட்டி ஒரு பேர் கண்ணாடி உடைச்சிட்டு இருப்பாரு. கண்ணாடி அவரு உடைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். பெரிய கண்ணாடி கீழே ஒரு கட்டடி ஒரு ஸ்பாட் இருக்கும். அந்த ஒரு டைட்டர் ஒரு சுத்தியை வச்சுட்டு கரெக்டா அந்த இடத்துல இவர் வர்றதுக்கும் இதை ஓடிக்கிறதுக்கும் கரெக்டா செட் ஆச்சுன்னா ஒரு மேல கண்ணாடி கொடுத்தோன்னு எந்த கீரனும் பண்ணாம அந்த கண்ணாடி உடைச்சிட்டு அந்த பக்கம் போயிடுவாரு. அதுக்கப்புறம் நாங்க கண்ணாடி கீழே கொண்டு போவாங்க. இப்படி ஒரு கல்பெண்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு குட்டிக்காரனை போட்டு எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த கல்பெண்டை எடுத்துதான் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற டெக்னாலஜி மாற்றங்களா இருக்கிறத இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி அருமையா சொன்னாரு. இந்த சக்சஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப முயற்சியா இருக்குது. இப்படி ஒரு பெரிய டாக்டர் நான் ஒரு சாதாரண ஆக்டர் இதுல ஓட்டணும் நினைக்கிறேன் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம்.